வாரணாசி அயோத்தியா பயணம் 4வது பகுதி. அயோத்தியாவில் கோவில் அருகிலிருந்து வேன் பார்க் பண்ணி இருக்கும் இடத்திற்கு ஆட்டோவில் மீண்டும் வந்தோம். அதற்கு முன்னதாக எங்களுடன் வந்தவர்கள் ராமர் கோவில் படம் போட்ட பை முதலானவை வாங்கி கொண்டார்கள். இந்த பையெல்லாம் சீக்கிரமே ஒரு மாதிரி பீண்டு விட்டது. மீண்டும் வாரணாசி நோக்கிய பயணம். அதே 5 மணி நேரம். வழியில் வழக்கம் போல் ரெஸ்ட் ரூமுக்கு நிறுத்தம். பின்னர் ஒரு ஹோட்டலில் டீ குடித்துவிட்டு மீண்டும் நாங்கள் தங்கியிருந்த வாரணாசி ஹோட்டலுக்கு சென்றதும் டின்னர் ரெடியாக இருந்தது. ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் பற்றி பின்னால் சொல்கிறேன். மிகுந்த களைப்பாக இருந்ததால் அத்துடன் அன்று இரவு சீக்கிரம் தூங்க போய்விட்டோம். அடுத்த நாள் காலை 8 மணிக்கு தயாராக இருக்க சொன்னார் கைடு. காசி கங்கை நதி தீர்த்தத்தில் 64 முக்கிய கட்டங்கள் இருக்கின்றன. அவற்றில் மணிகர்ணிகா, ஹரிச்சந்திரா இரண்டும் இறந்த உடல்களை எரிக்கும் இடம் ஆகும். அது கட்டாயம் பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். போட்டிலிருந்தே தான் நாங்கள் பார்க்க வேண்டும் என்று கைடு சொன்னார். சில பேர் தாமாகவே தனியாக ஃப்ரீ டைமில் போய் அருகில் இருந்து பார்த்து வருவதும் உண்டு. இங்கே மலை போல் விறகுகள் அடுக்கி வைத்திருக்கிறார்கள். காலை 8 மணி அளவில் கங்கைக்கு ஒரு ரிக்ஷாவில் சென்றுவிட்டோம். அங்கே 2 விதமான படகு சவாரி இருக்கின்றன. ஒன்று மோட்டார் போட். அதில் குறைந்தது 20 பேர் சேர வேண்டும். கொஞ்சம் பணம் குறையும். இன்னொன்று 10 பேர் வரை செல்லலாம். அதற்கு கட்டணம் கொஞ்சம் கூடுதல். ஆளுக்கு 500 ரூபாய். நாங்கள் அதில் ஏறிக்கொண்டோம். எங்கள் குழு முழுவதும் ஒரு போட்டில் ஏறிக்கொண்டோம். ஃபோட்டோஸ் எடுத்துக்கொண்டோம். சிலர் ராமேஸ்வரத்திலிருந்து மணல் எடுத்துக்கொண்டு வந்திருந்தார்கள். அதை கங்கையில் கரைத்தார்கள். பின்னர் கங்கையின் அக்கறைக்கு சென்று ஓரளவு சுத்தமாக இருந்த இடத்தில் குளித்தோம். கொஞ்சம் தண்ணீர் ஜில்லென்று தான் இருந்தது. அதனால் வேகமாக குளித்துவிட்டு வெளியில் வந்துவிட்டோம். அங்கே உடை மாற்றிக்கொள்ள மறைவிடங்கள் அமைத்திருக்கிறார்கள். மீண்டும் படகில் ஏறிக்கொண்டு கரை திரும்பிவிட்டோம். முன்னதாக 64 முக்கிய படித்துறைகளை ஒரு 5 கிலோமீட்டர் நீளத்திற்கு படகில் இருந்தே காட்டினார்கள். முக்கியமான கட்டடங்கள் பற்றியும் படகுக்காரர் சொன்னார். மிக பழமையான நகரமாக காசி விளங்குகிறது. கோவிலில் இருந்து நேராக ஒரு படித்துறை வருவதற்கு வழி அமைத்திருக்கிறார்கள். இறந்தவுடனே எரிக்கும் இடத்திற்கு அருகில் சிறிது நேரம் படகு நின்றது. அங்கே விறகுகள் ஏராளமாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. நெருப்பு எரிந்து கொண்டிருந்ததையும் நாங்கள் போட்டில் இருந்தபடியே பார்த்தோம். குளித்துவிட்டு கரைக்கு திரும்பியதும் மீண்டும் ஹோட்டலுக்கு வந்து காலை உணவை எடுத்துக்கொண்டோம். கைடு சொன்னார், மதியம் 12 மணிக்கு காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்லலாம். அப்பொழுது ஓரளவுக்கு கூட்டம் குறைவாக இருக்கும் என்று. நாங்கள் எந்த விஐபி தர்ஷனும் பூஜையும் செய்து கொள்ளவில்லை. கைடு சொல்வதை அப்படியே கேட்கலாம் என்று இருந்துவிட்டோம். கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. காசி பலதரப்பட்ட மக்கள் வந்து கொண்டே இருக்கும் இடம். எங்கு பார்த்தாலும் மக்கள். ரிக்ஷாவும் ஆட்டோவும் குறுக்கே ஓடிக்கொண்டிருக்கின்றன. குறுகலான தெருக்கள். விஸ்வநாதரை எப்படி தரிசிக்கப் போகிறோம்? அனைவரும் பணம் கட்டி விரைவு தரிசனம் செய்ய ஒரு வழி இருக்கிறது. தவிர சில பூஜைகள் செய்யவும் பணத்தை கட்டி சில பேர் காத்து கொண்டிருந்தார்கள். எல்லாம் தனித்தனி வரிசைகள் போய்கொண்டிருந்தன. எங்கள் கைடு சொன்ன வழியில் சென்று எங்களுடைய உடைமைகளை அருகில் உள்ள கடையில் வைத்துவிட்டு இலவச தரிசனம் கியூவில் சென்று இணைந்து கொண்டோம். அயோத்தியிலும் தெரியும், கையில் பணத்தை தவிர ஒன்றுமே வைத்து கொள்ளக்கூடாது. மிக சிறிய பர்ஸு வைத்துக்கொள்ள அனுமதிக்கிறார்கள். உள்ளே பிளாஸ்டிக் அனுமதி இல்லை என்று குரூப்பில் ஒருவர் ஃப்ளைட்டில் உபயோகப்படும் என்று பர்ஸில் ஒரு பஞ்சு ரோல் வைத்திருந்தார். அதை கூட அவர்கள் வாங்கி வைத்து கொண்டு திரும்ப வரும்போது வாங்கி கொள்ள சொன்னார்கள். இப்பொழுது 2 வரிசையாக இலவச தரிசனம் கியூ நகர்ந்து கொண்டிருந்தது. அடுத்த பகுதியில் தொடரலாம்.